மை ஐஸ் ஆர் வாட்டரிங் அப்படின்னா என் கண்ணில் தண்ணி வருது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் உரிச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம கண்ணில் தண்ணி வரும். அதை வந்து இங்கிலீஷில் மை ஐஸ் ஆர் வாட்டரிங் ஐ டோன்ட் நோ வை. என் கண்ணில் தண்ணி வருது, ஏன்னு எனக்கு தெரியல. மை ஐஸ் ஆர் வாட்டரிங், என் கண்ணில் தண்ணி வருது. இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம், அவனுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும்டா, சரிடா நீ அவன்கிட்ட கேளு, அவன்கிட்ட எப்படா இருக்கும், டசன்ட் மேட்டர் டு ஹிம், அவனுக்கு 100 ரூபாய்லாம் விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத இங்கிலீஷில் இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம் ஆர் இட் டசன்ட் மேட்டர் டு மீ, இட் டசன்ட் மேட்டர் டு யூ, இது உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். யூ டோன்ட் லேக் எனிதிங், யூ டோன்ட் லேக் எனிதிங் அப்படின்னா உனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ உனக்கு என்ன குறை, உனக்கு எந்த குறையுமே கிடையாது, நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை இங்கிலீஷில் யூ டோன்ட் லேக் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். லேக் அப்படின்னா குறை. ஸோ யூ டோன்ட் லேக் எனிதிங் அப்படின்னா உனக்கு எந்த குறையும் இல்லை. நோபடி வில் ஸ்டாப் யூ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. யூ கேன் டூ எனிதிங் யூ விஷ், உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கலாம். நோபடி வில் ஸ்டாப் யூ. ஷீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், அவள் எப்போ பாரு ஃபோனில் தான் பேசிகிட்டே இருக்கா. ஷீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், ஷீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், ரைட். டோன்ட் ஜம்ப் டு த கன்க்ளூஷன், அவசரப்பட்டு முடிவுக்கு வராதுன்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் டோன்ட் ஜம்ப் டு த கன்க்ளூஷன், என்ன உண்மை தன்மை என்னன்னு தெரியாமல், விஷயம் என்னன்னு தெரியாமல் நம்ம முடிவெடுக்கக்கூடாது, அதுதான் டோன்ட் ஜம்ப் டு த கன்க்ளூஷன். ஹீ இஸ் சச் அ டர்ன் கோட், அவன் சரியான காரியவாதி. விஷயத்துக்கு தன்னோட சுயநலத்துக்காக அடிக்கடி தன்னோட கேரக்டரை மாற்றிக்குவாங்கல்ல, அதுதான் நம்ம காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம காரியவாதின்னு சொல்லுவோம். அந்த காரியவாதிக்கு இங்கிலீஷில் டர்ன் கோட். ஹீ இஸ் சச் அ டர்ன் கோட். டாக் லைக் மீ, என்ன மாதிரி பேசு. டோன்ட் டாக் லைக் மீ, என்னை மாதிரி பேசாத. டோன்ட் காப்பி மீ, நான் என்ன பண்ணுறனோ நான் என்ன பேசுகிறேனோ அதை நீ வந்து பண்ணாத. டோன்ட் சாஸ் மீ அப்படின்னா என்னை எதிர்த்து பேசாத. ஸோ டோன்ட் சாஸ் அப்படின்னா எதிர்த்து பேசாத. டோன்ட் சாஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா உங்கள் தாத்தாவை எதிர்த்து பேசாத. ஹாவ் யூ டிசைடட், முடிவு பண்ணிட்டியா. ஹாவ் யூ டிசைடட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத நீ முடிவு பண்ணிட்டியா. ஹாவ் யூ டிசைடட் விச் கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ், நீ என்ன கோர்ஸ் படிக்க போகிற அப்படின்றத சூஸ் பண்ணிட்டியா, முடிவு பண்ணிட்டியா. இட் காட் ஸ்பெண்ட் அப்படின்னா அது செலவாயிடுச்சு. வேர் இஸ் அ மணி தட் ஐ கேவ் யூ லாஸ்ட் வீக், நான் போன வாரம் உனக்கு கொடுத்த மணி எங்கே. ஸோ இட் காட் ஸ்பெண்ட், அது செலவாகிடுச்சு. இட் காட் ஸ்பெண்ட். யூ டோன்ட் ஈவன் நோ ஹவு டு டெல் அ லை, உனக்கு ஒரு பொய் கூட எப்படி சொல்லணும்னு தெரியல. யூ டோன்ட் ஈவன் நோ ஹவு டு டெல் அ லை, உனக்கு ஒரு பொய் கூட எப்படி சொல்லணும்னு தெரியலை, அதுதான். ஹீ இஸ் அ பாப்பர், ஹீ இஸ் அ பாப்பர் அப்படின்னா அவர் வந்து ஒரு பரம ஏழை, ரொம்ப ஏழை அப்படின்றது தான் நம்ம ஹீ இஸ் அ பாப்பர் அப்படின்னு சொல்லுவோம். மதர் இஸ் ஈக்குவல் டு காட், அம்மான்றவங்க கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் மதர் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கோ இன் ஃபர்ஸ்ட், முதல்ல நான் உள்ளே போகிறேன். யூ கேன் கம் ஆஃப்டர் மீ, நான் போனதுக்கப்புறம் நீ வா. ஐ வில் கோ இன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் முதல்ல உள்ளே போகிறேன். ஐ வில் கோ இன் அப்படின்னா நான் உள்ளே போகிறேன். ஐ வில் கோ இன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் முதல்ல உள்ளே போகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.